மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆரோ மலே. இந்த படம் பார்த்துட்டு வந்தேன் ஒரு 2 days பிஃபோரு. படம் நல்லா தான் இருந்தது. இட்ஸ் அ குட் சப்ஜெக்ட். நான் இந்த படத்தோட ப்ரீமியம் ஷோ கூட போயிருந்தேன், அப்புறமும் பார்த்தேன் ஃப்ரைடே. நல்லா இருந்தது. நான் அந்த ஹீரோ கிஷன் தாஸ், ஹர்ஷத் கான், அந்த படத்தோட ஹீரோயின் எல்லோரையும் நான் பார்த்தேன் சத்யம் சினிமாஸில். ஸோ படம் வந்து உண்மையாக ஒரு நியூ கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டு, ஒரு மேரேஜ் கான்செப்ட் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் லவ். ஸோ லவ் வந்து என்ன சொல்லுதுன்னா, லவ்வும் மேரேஜுக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான் அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. கிஷன் தாஸ் ப்ளஸ் ஹர்ஷத் கான் 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தில் என்ன ஸ்டோரினா, இப்போ கிஷன் தாஸ் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார், அது ஒரு இன்சிடெண்ட்டில் போட்டுக்கும். காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அதுவும் போட்டுக்கும். வேலைக்கு போகும்போது ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அதுவும் போட்டுக்கும். ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு மேட்ரிமோனி கம்பெனியில் இவங்க வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேரும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து சிடுன்னு இருப்பா. ஸோ அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸோ எனக்கு வேலையில் நீ கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், நிறையா கிளைண்ட்ஸை பிடிக்கணும், மாப்பிள்ளை பொண்ணை பொருத்தம் போது அவங்கள சேர்த்து வச்சு அவங்க மேரேஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களோட மேட்ரிமோனினா என்ன, பையன் பொண்ணு சேர்த்து வைப்பாங்க, மாமா வேலை பார்க்கறது தானே மேட்ரிமோனி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஓகேவா. ஸோ மாமா வேலை பார்க்குறது கரெக்டாக பண்ணிடணும், அதுதான் மெயினு. ஸோ இந்த மேட்ரிமோனி வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொன்னனால அப்படி சொன்னாங்க. ஸோ பையன் பொண்ணை நல்லபடியாக சேர்த்து வைக்கணும், அதுதான் இந்த இது. அதில் இந்த மேனேஜர் பையனை வந்து, மேனேஜர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிருவார். கடைசியில் லவ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விடிவி கணேசன் அவர் தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். ஸோ அவருக்கு 55 வயசு ஆகுது, இன்னும் அவருக்கு அலையன்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறாரு. இந்த மேட்ரிமோனி கம்பெனியில் வந்து ஒரு டைம் பார்த்து எனக்கு ஏன்னா அலையன்ஸ் வந்துக்குதா, எனக்கு ஏன்னா வரன் வந்துக்குதா கேட்டு போவ மாதம் வந்து அவருக்கு அலையன்ஸே அமையாது. ஏன்னா அவர் பணக்காரர் தான், ஒரே அம்மா பையன், அப்பா கிடையாது, பயங்கர சொத்துக்காரு, பணக்கார பையன். ஆனால் 2 பொண்ணு வந்தது. ஒரு பொண்ணு அவரோட பணத்தை பார்த்து வந்தது, இன்னொரு பொண்ணு ப்ளஸ் லவ் பண்ணுறேன், நம்ம ஒன்றா வாழலாம், தனி கொடுத்தனம் போகணுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ அவர் யோசிச்சார், நீ என் அம்மாவையும் பார்த்துக்கணும், என் பணத்துக்காகவும் நீ ஆசைப்படக்கூடாது, என்னையும் நீ எங்கள் அம்மாவை விட்டு என்னை நீ வான்னு சொல்லக்கூடாது. என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அவங்க தையல் வேலை செஞ்சு கால் கீழ்ச்சி என்னை வளர்த்த என் அம்மாவை விட்டு என்னை வர சொல்கிறியா? அப்படியாப்பட்ட பொண்ணு எனக்கு வேணாம், எனக்கு இந்த கரமாந்திர கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு போடி அப்படின்னு சொல்லிட்டு போவேன். 3ஆவதாக ஒரு அலையன்ஸு, அந்த கம்பெனிலே வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃபு. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு விடோ, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனை ஒரு பாசமாக விடிவி கணேசனை பேசுகிறாரு, வளர்க்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, ஒரு லவ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாச்சு. அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதால் தான் இவங்க 2 பேருக்கு இந்த ஈகோ கிளாஷ் ஆச்சு. நல்லா இருந்தது. ஹர்ஷத் கான் டைமிங் காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஹர்ஷத் கான் டைமிங் காமெடி ரொம்பவே நல்லா, ட்ராகனில் எப்படி நம்ம அவரை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த டைமிங் காமெடி ரொம்ப பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹர்ஷத் கான் எனக்கு நல்லா இருந்தது. கடைசியில் இவங்க 2 பேர், அந்த ஹீரோயினுக்கும் வந்து ஒரு பழைய லவர் இருப்பான். அவர் தான் நம்ம டிஜே, அந்த அசுரன் படத்தில் தனுஷரனுக்கு பையனாக நடித்தார். அவர் பேட் கேர்ள்லேயும் ஒரு கேமியோ பண்ணார், இந்த படத்துலேயும் ஒரு கேமியோ பண்ணுறாரு, எல்லாத்துலேயும் ஒரு லவராக பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அவரை லவ் பண்ணுவான், அவர் விட்டு ஓடி போவா. இவங்க வந்து லவ் மேலே நம்பிக்கையெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் இந்த அம்மா வந்து ஹீரோயின் அம்மா வந்து ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரினில் வேறு ஒரு வேலை கட்சின்னா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோடனே கிளைமேக்ஸில் கிஷன் தாசன் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க, முடிஞ்சுது. ஸோ கிஷன் தாசனுக்கு ஸ்கூல்லவும் வேலைக்கு ஆகலை. எதனாலனா, அவர் ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு ஆசைப்படுவார்ல, எனக்கு பென்சில் கேட்டுக்கினே இருப்பேன், பென்சிலை கேட்க சொல்லிட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு. காலேஜில் இந்த கெத்தாக கிரிக்கெட் விளாட்ற சொல்லிட்டு பேட் எடுத்து பொண்ணு மண்டையை உடச்சிட்டார். 3ஆவது
இந்த லவ் மேகா ஆகாஷ் மேலே கேமியோ பண்ணாங்க படத்தில். அவங்க வந்து லவ் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை அடிச்சு போட்டு ஸோ எல்லாமே ஃபெயில் ஆக கடைசியே இந்த லவ் செட் ஆகி முடிஞ்சிது. இது ஆரோமலை நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரியாக இருந்தது. எஸ்.